நண்பர்களே, தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதிகமாக அலசப்பட்ட நூலான திருக்குறள் கிட்டத்தட்ட தமிழின் அனைத்து தலைசிறந்த அறிஞர்களாலும் கையாளப்பட்டு இவர்களுள் பலரால் ஏதோ ஒரு வகையில் உரை எழுதப்பட்ட நூல் என்ற பெருமையும் உடையது. குறட்பாக்களை தங்கள் பாக்களில் எடுத்தாண்ட சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், பெரிய புராணம் உள்ளிட்ட பண்டைய தமிழிலக்கியங்கள் யாவும் குறளுக்கு செய்யுள் வடிவில் எழுந்த முதல் உரைகள் என்ற அறிஞர்களால் கருதப்படுகின்றன. உரைநடையில் குறளுக்கான பிரத்யேக உரைகள் எழத் தொடங்கியது சுமார் 10ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான். 10ஆம் நூற்றாண்டு தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரை இருந்த காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 10 அறிஞர்கள் குறளுக்கு முதன்முறையாக உரைநடை பாணியில் உரை வரைந்தனர். பதின்மர் என்று அழைக்கப்படும் இவர்கள் மணக்குடவர், தருமர், தாமத்தர், நச்சர், பரிதியார், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் மற்றும் பரிமேலழகர் முதலானோராவர். இவர்களில் மணக்குடவர், பரிதியார், காளிங்கர், பரிபெருமாள், பரிமேலழகர் ஆகியோரது உரைகள் மட்டுமே முழுமையாக கிடைத்துள்ளன. தருமர், தாமத்தர், நச்சர் ஆகியோரது உரைகளில் ஒரு சில பகுதிகள் மட்டுமே கிடைத்துள்ளன. திருமலையரது உரையும் மல்லரது உரையும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. நண்பர்களே, நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் பட வீடியோக்களில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் இதுவரை 34 அதிகாரங்களில் உள்ள 340 குறட்பாக்களுக்கு விளக்க உரையுடன் கூறிய திருவள்ளுவரின் உன்னதமான வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை தொகுத்து வழங்கியுள்ளோம் என்பதை யாவரும் அறிவீர். இன்றைய வீடியோ எண் 205 மூலம் 35வது அதிகாரம் துறவு, அதாவது ரினன்சியேஷன் என்ற தலைப்பில் வள்ளுவர் இந்த உலக மக்களுக்கு எத்தகைய அறிவுரைகளை தன் 10 குறட்பாக்கள் மூலம் வழங்கியுள்ளார் என்பதை காண்போம். வாரீர். குறட்பா எண் 341. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த பொருள்களால் துன்பப்பட மாட்டான். அதாவது ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை. Whoever is getting relieved from the attachment of whatever worldly vastus, he is not suffering from the evils emerged from that vastu. That is, from whichever objects one keeps distance in attachment, he will not suffer from those objects. குறட்பா எண் 342. வேண்டின் உண்டாகத் துறக்கத் துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. துன்பமில்லாத நிலைமை வேண்டுமானால் எல்லா பொருள்களும் உள்ள காலத்திலேயே துறக்க வேண்டும். துறந்த பின் இங்கு பெறக்கூடும் இன்பங்கள் பல. பொருள்களின் மீதுள்ள பற்றை துறந்த பின் வந்து சேரும் இன்பங்கள் பல. இன்பங்களை விரும்பினால் துறவு கொள்க. ஒருவனை துன்பம் துளைத்திருக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும்போதே அவற்றை துறந்து விடுவானே ஆனால் அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும். If anyone renounces the desires on whatever objects available at once, he will have many valuable things to enjoy in this world. Man's all evils emerge only from his desires and likes on worldly vastus. If he renounces all the attachment towards those vastus, he will get permanent and real happiness out of many other valuable things which are still existing. குறட்பா எண் 343. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு. ஐம்பொறிகளுக்கும் உரிய 5 புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும். அவற்றிற்கு வேண்டிய பொருள்களையெல்லாம் ஒரு சேர விட வேண்டும். ஆசைகளை பிறப்பிக்கும் 5 புலன்களையும் அடக்க வேண்டும். அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். 5 புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும். One should have control over 5 sensory organs, that is, மெய், வாய், கண், மூக்கு, செவி, by which the desires of getting benefits out of those organs should also be abandoned altogether. It is necessary that all 5 sensory organs should be controlled, and the pleasures which one gets out of those organs should also be abandoned at once. குறட்பா எண் 344. இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. இயல்பான நோன்பு என்பது ஒன்றும் இல்லாதிருத்தல். உடைமையாக கொண்டால் மயக்கமுற்று அடுத்ததை உடைமையாக்க முற்படும். தவம் செய்வதற்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும். பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும். உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு. உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும்.
ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும். ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும். While performing துறவு, one should not have any desires or attachments towards anything in his mind. Even if he has attachment on any one of these worldly pleasures, he can't maintain this துறவு. The eligibility for getting துறவு is renunciation of everything. Even if one has attachment towards any one of the worldly objects, it will bring him back to confused state. குறட்பா எண் 345. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கும் உடம்பும் மிகை. பிறவித் துன்பத்தை போக்க முயல்கின்றவருக்கு உடம்பும் மிகையான பொருள். ஆகையால் அதற்கு மேல் வேறு தொடர்பு கொள்வது ஏனோ? இனியும் பிறப்பது கூடாது என்று பிறப்பையே அறுக்க முயன்றவருக்கு அவரது உடம்பே அதிகம். நிலைமை இப்படி இருக்க உடம்பிற்கும் மேலான சுமை எதற்கு? பிறந்ததால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயல்கின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும்போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு எதற்காக? For those who want to get relieved from the birth-death cycle, their body itself is a very big luggage. Is there anything required other than this? Those who likes relief from this birth-death cycle will have to come out of all worldly pleasures and desires of getting it. For them, this body itself is a very big creator of desires, and is there anything required other than this for getting relieved from such desires? குறட்பா எண் 346. யானெனதென்னுஞ் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான். உடல் பற்றி நான் என்றும் பொருள் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள்ளிருந்து அறுத்துவிட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டுலகத்தை அடைவான். யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விலக்கிவிட்டவன் வான் புகழையும் மெஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உரியவனாவான். Those who have come out of the pride and yan and எனது, that is I and mine, from their mind will go to the world which even devas can't enter. One who is getting away from the pride of yan, that is I and எனது, that is mine, will attain the world which is higher than the world in which devas live. குறட்பா எண் 347. பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு. யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றி கொண்டு விடாதவரை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்கின்றன. ஆசைகளை பற்றி கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றி கொண்டு விட மாட்டா. பற்றுகளை பற்றி கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்கின்றன. For those who do not come out of the attachment of yan and எனது, that is I and mine, the sorrows will not come to an end. The evils one gets in his life is due to his attachment towards worldly objects by having a feeling of everything is done by him. Until such time one gets relieved from the attachment of I and mine, there is no end for sorrows for him. குறட்பா எண் 348. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். முற்றுத் துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர். அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவராவர். ஆசைகளை முழுவதுமாக விட்டுவிட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர். விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே. அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள். அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள். Those who have renounced all desires totally are the people who are in higher level. Others are the unwise people entangled in the net of birth-death cycle. Those who have entirely come out of all the desires and worldly pleasures are the people who have attained the highest position of absorption into God. Others who have many desires in the life are in confused state and they are always in the boundary of rebirth cycle. குறட்பா எண் 349. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். காட்சிகளை தன் விருப்பத்தில் காண்கிறோம் என்ற அனுபவம் பெறும்பொழுதே வள்ளுவரின் இக்குறள் எவ்வளவு ஆழமானது என்று புரியும். பற்றுகளை துறந்த கண்ணே பிறப்பற்ற நிலையை உண்டாக்கும். மற்றபடி நிலையாமையே காணப்படும். இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவி துன்பத்தை ஒழிக்கும். இல்லையானால் பிறவி துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும். ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும். விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும். பற்றுகளை துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் வருவதில்லை. இல்லையே அந்த இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோன்றும். Only at the moment one gets relieved from all the desires from I and mine, the evils from births will not arise.
Otherwise, he will continue to be in rebirths. Only for those who get relieved from the attachments arising from eye and mind, the evils from birth will not arise. For others, it will end only in rebirths with நிலையாமை, that is instability. குரட்பாயன் 350. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றில்லாதவனாகிய கடவுளுடைய பற்றை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். உள்ள பற்றுகளை விட்டொழிப்பதற்கே அப்பற்றை பற்ற வேண்டும். ஆசை ஏதும் இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்க. அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கே. எதிலும் பற்றில்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டும் பற்று கொள்ள வேண்டும். துறவரத்தினர் தம் பற்றுகளை விட்டொழிப்பதற்கு அத்தகையோரிடம் கொள்ளும் பற்றுதான் துணை நிற்கும். Always create desires on Sri Isvara. For getting relieved from the other worldly desires, it is necessary to hold Sri Isvara's post. One who is without any attachments on anything is Sri Isvara. So you create desires towards Sri Isvara. This attachment towards Sri Isvara will relieve one from all worldly desires. நண்பர்களே, தாங்கள் இதுவரையில் படித்து அறிந்த வரையில் இலக்கிய அளவில் திருக்குறள் நடைமுறை அறநெறி கருத்துக்களை செய்யுள் வடிவில் சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் வலுவுடனும் அனைவரும் ஏற்குமாறும் தரும் நூலாக திருக்குறள் விளங்கி வருவது என்பதை அறிந்திருப்பீர்கள். மேற்கூறிய 10 குறட்பாக்களில் துறவு என்னும் தலைப்பில் எவற்றையெல்லாம் விட்டு விலகினால் பிறப்பு நம்மை விலகும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கிறார். எனவே நாமும் நம் ஆசைகளை விலக்கி இந்த உலகில் பற்றற்ற காரியங்களை செய்து வீடு பேற்றினை அடைவோமாக. நன்றி.